டுடே ஸ்டாக் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இது வந்து இங்கேருந்து இப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி ரியாக்ட் ஆகிருந்தது. ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9% மேலே ஏறி இருக்கு. ஸோ வெல் அண்ட் குட். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்துகிட்டு 181 மேலே ஏறும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுவும் நடந்திருந்தது. ஸோ எக்ஸலண்ட். ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டாக் நம்ம கொடுக்கறது ரியாக்ட் ஆகிருக்கு. நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா we are going to see 3 ஸ்டாக்ஸ். மூணுமே வந்து சூப்பரான ஸ்டாக்ஸ். நிஃப்டி 500லேயும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெல் நோன் கம்பெனிஸ். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் ஜில்லட். ஸோ ஜில்லட் ஏன் இந்த ஸ்டாக் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜில்லட் வந்து இயர் ஆன் இயர் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காரணத்தால் இன்னைக்கு இந்த ஷேரை எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேபி வந்து 9,000 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிடி. ஸோ இந்த வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 15% கீழே இறங்கியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு வித் ஹியூஜ் கேப் அப். ஏன்னா இன்னைக்கு இதோட ரிசல்ட் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ரீசனால் வந்து இது வந்து ஹியூஜ் கேப் அப்பில் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு மேபி 220 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை உடச்சதுன்னா 52 வீக் ஆகிய பிரேக் அவுட் ஆகும். அங்கேருந்து மேலே ட்ராவல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎன்எஃப்சி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே கீழே தான் இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே இருந்துச்சுன்னா 43% வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஓவரால் ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து இங்கே ரியாக்ட் ஆகி மேபி வந்து ஒரு 572 73 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த ஸ்டாக்கை விற்றுருங்க, எந்த ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்குறதில்ல. ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் ஃபார் த நாலேஜ் பர்பஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ரியாக்ட் ஆகிருக்கு, இதால் ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயங்களை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் அவங்களும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதனா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.